அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் +2 கெமிஸ்ட்ரி பாடம் எண் 13 கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பாடத்திலிருந்து சயனைடுகள் மற்றும் ஐசோசயனைடுகளின் பெயரிடும் முறைகள், தயாரிக்கும் முறைகள், அவற்றின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மற்றும் அவற்றின் பயன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். RCN என்பது பொதுவாக ஆல்கைல் சயனைடுகளை குறிக்கிறது. RNC என்பது ஐசோசயனைடுகளை குறிக்கிறது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சயனைடுகளுக்கு எடுத்துக்காட்டு, அவற்றின் பொது பெயர் மற்றும் IUPAC முறையில் பெயரிட போகிறோம். ஆல்கைல் சயனைடுகளுக்கு IUPAC முறையில் பெயரிடும்போது ஆல்கைல் நைட்ரைல்கள் எனவும், அரைல் சயனைடுகளை பெயரிடும்போது அரீன் கார்போநைட்ரைல்கள் எனவும் எழுதப்படுதல் வேண்டும். சயனைடுகள் பொதுவாக ஹைட்ரோசயனிக் அமிலத்தின் பெறுதிகளாகும். HCN என்பது ஹைட்ரோசயனிக் அமிலம். ஹைட்ரோசயனிக் அமிலத்துள்ள ஹைட்ரஜனை ஆல்கைல் தொகுதிகளால் பதிலீடு செய்யும்போது ஆல்கைல் சயனைடுகள் கிடைக்கின்றன. உதாரணமாக CH3CN மெத்தில் சயனைடு கிடைக்கிறது. இதில் ஹைட்ரோசயனிக் அமிலத்துள்ள ஹைட்ரஜனை அரைல் தொகுதியால் பதிலீடு செய்யும்போது அரைல் சயனைடுகள் கிடைக்கின்றன. உதாரணமாக C6H5CN இதன் பெயர் என்பது சயனோபென்சீன். சயனைடுகள் என்பது ஹைட்ரோசயனிக் அமிலத்தின் பெறுதிகளாகும். ஹைட்ரஜன் சயனைடில் உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஆல்கைல் தொகுதியில் பதிலீடு செய்யும்போது ஆல்கைல் சயனைடுகள் கிடைக்கிறது. ஹைட்ரஜனுக்கு பதிலாக அரைல் தொகுதி பதிலீடு செய்யும்போது அரைல் சயனைடுகள் கிடைக்கிறது. ஆல்கைல் சயனைடுகள் பெயர்கள் எழுதும்போது ஆல்கைல் நைட்ரைல்கள் எனவும், அரைல் சயனைடுகளின் IUPAC பெயர்கள் எழுதும்போது அரீன் கார்போநைட்ரைல்கள் எனவும் எழுதப்படுதல் வேண்டும். முதல் எடுத்துக்காட்டு CH3CN. இதன் பொது பெயர் என்பது அசிட்டோநைட்ரைல். அடுத்தது CH3CH2CN. இதன் பொது பெயர் என்பது புரோப்பியானோ நைட்ரைல். அடுத்தது CH3CH2CH2CN பியூட்ரோநைட்ரைல். இதன் பொது பெயர் என்பது பியூட்ரோநைட்ரைல். அடுத்தது CH3CH3CN. இதன் பொது பெயர் என்பது ஐசோபியூட்ரோநைட்ரைல். C6H5CN என்பது அரைல் சயனைடுக்கான எடுத்துக்காட்டு. இதன் பொது பெயர் என்பது பென்சோநைட்ரைல். சயனைடுகளை IUPAC முறையில் பெயரிடும்போது ஆல்கைல் நைட்ரைல்கள் என எழுதப்படுதல் வேண்டும். அடுத்தது நாம் IUPAC முறையில் பெயரிட போகிறோம். CH3CN. இதன் பொது பெயர் அசிட்டோநைட்ரைல். IUPAC பெயர் என்பது 2 கார்பன் உள்ளது, எனவே ஈத்தேன் நைட்ரைல். ஈத்தேன் 2 கார்பன் இருப்பதால் ஈத்தேன் நைட்ரைல். அடுத்தது CH3CH2CN. இதன் பொது பெயர் என்பது புரோப்பியானோ நைட்ரைல். இதில் மொத்தம் 3 கார்பன் உள்ளது, எனவே இதன் IUPAC பெயர் என்பது புரோப்பேன் நைட்ரைல். அடுத்த எடுத்துக்காட்டு CH3CH2CH2CN. இதன் பொது பெயர் பியூட்ரோநைட்ரைல். இதன் IUPAC பெயர் என்பது மொத்தம் 4 கார்பன் உள்ளது, எனவே மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன் நைட்ரைல். அடுத்த எடுத்துக்காட்டு CH3CH3CN. இதன் IUPAC பெயர் என்பது 1,2 3 இரண்டாவது கார்பனில் மெத்தில் தொகுதி உள்ளது, எனவே 2-மெத்தில் புரோப்பேன் நைட்ரைல். இது ஒரு அரைல் நைட்ரைலுக்கான எடுத்துக்காட்டாகும். அரைல் நைட்ரைல்களின் IUPAC பெயர் எழுதும்போது அரீன் கார்போநைட்ரைல்கள் எழுதப்படுதல் வேண்டும்.
எனவே பென்சோநைட்ரைலின் ஐயுபிஎஸ் பெயர் என்பது பென்சீன் கார்போநைட்ரைல். பென்சீன் கார்போநைட்ரைல். அடுத்தது CH3CHCN CH2COH. இது கார்பனுக்கு நம்பர் எடுத்தல் வேண்டும். 1 2 3. மூணாவது கார்பனில் நைட்ரைல் தொகுதி காணப்படுகிறது. எனவே இதன் ஐயுபிஎஸ் பெயர் என்பது 3-சயனோ பியூட்டனாயிக் அமிலம். பியூட்டனாயிக் அமிலம். இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் அமிலத்தின் மூன்றாவது கார்பனில் சயனோ தொகுதி உள்ளது. எனவே சயனோ என்பது பதிலீட்டு தொகுதியாக கருதப்படுகிறது. எனவே 3-சயனோ பியூட்டனாயிக் அமிலம். சயனைடுகள் என்பது ஹைட்ரோசயனிக் அமிலத்தின் பெறுதிகளாகும். ஹைட்ரஜன் சயனைடில் உள்ள ஹைட்ரஜனை ஆல்கைல் தொகுதியால் பதிலீடு செய்யும்போது நமக்கு ஆல்கைல் சயனைடுகள் கிடைக்கிறது. இதேபோல் ஹைட்ரஜனுக்கு பதிலாக அரைல் தொகுதியை பதிலீடு செய்யும்போது அரைல் சயனைடுகள் கிடைக்கிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது சயனைடுகள் தயாரிக்கும் முறை. முதல் முறை ஆல்கைல் ஹேலைடிலிருந்து தயாரித்தல். ஆல்கைல் ஹேலைடுகளை பொட்டாசியம் சயனைடுடன் வினைப்படுத்தும் போது நமக்கு ஆல்கைல் நைட்ரைடுகள் கிடைக்கிறது. உதாரணமாக எத்தில் புரோமைடு. முதல் தயாரிக்கும் முறை ஆல்கைல் ஹேலைடிலிருந்து CH3 CH2Br. எத்தில் புரோமைடானது பொட்டாசியம் சயனைடுடன் வினைப்படுத்தப்படுகிறது. வினைப்படுத்தும் போது நமக்கு CH3 CH2CN விளைபொருளாக கிடைக்கிறது மற்றும் KBr விளைபொருளாக கிடைக்கிறது. CH3 CH2CN என்பது புரோப்பேன் நைட்ரைல். புரோப்பேன் நைட்ரைல். இந்த வினையை பயன்படுத்தி அரைல் சயனைடுகள் தயாரிக்க முடியாது. ஏனெனில் கருக்கவர் பதிலீட்டு வினைகளில் அவைகளின் குறைந்த வினைத்திறனாகும். அசிட்டமைடு CH3CONH2 என்பது அசிட்டமைடு. அசிட்டமைடுடன் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு சேர்க்கப்படுகிறது P2O5. பொதுவாக பாஸ்பரஸ் பென்டாக்சைடு என்பது நீர் நீக்கும் காரணி. எனவே நீர் மூலக்கூறை நீக்குகிறது. எனவே நமக்கு CH3CN நமக்கு ஈத்தேன் நைட்ரைல் விளைபொருளாக கிடைக்கிறது. இதன் பெயர் என்பது ஈத்தேன் நைட்ரைல். அடுத்தது ஆல்டாக்சைமிலிருந்து தயாரித்தல். ஆல்டாக்சைம்களை பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வினைப்படுத்தும் போது நீர் மூலக்கூறு நீங்கி நமக்கு ஈத்தேன் நைட்ரைல் கிடைக்கிறது. உதாரணமாக அசிட்டால்டிகைடு ஆக்சைம் CH3 CH டபுள் பாண்ட் NOH. இதனை பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5 சேர்க்கப்படுகிறது. P2O5 பாஸ்பரஸ் பென்டாக்சைடு என்பது நீர் நீக்கும் காரணி. எனவே நீர் மூலக்கூறை நீக்குகிறது. எனவே நமக்கு CH3CN ஈத்தேன் நைட்ரைல் விளைபொருளாக கிடைக்கிறது. அடுத்தது நான்காவது முறை அமோனியம் கார்பாக்சிலேட்டிலிருந்து தயாரித்தல். உதாரணமாக அமோனியம் அசிட்டேட்டை பாஸ்பரஸ் பென்டாக்சைடு சேர்த்து வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறு நீங்கி நமக்கு ஆல்கைல் சயனைடு விளைபொருளாக கிடைக்கிறது. அமோனியம் அசிட்டேட் NH4 என்பது அமோனியம் அசிட்டேட். அமோனியம் அசிட்டேட்டை பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5 சேர்த்து வெப்பப்படுத்தப்படுகிறது. வெப்பப்படுத்தும் போது நமக்கு ஈத்தேன் நைட்ரைல் CH3CN விளைபொருளாக கிடைக்கிறது மற்றும் நீர் மூலக்கூறு கிடைக்கிறது. இதன் பெயர் என்பது ஈத்தேன் நைட்ரைல். அடுத்தது கிர்க்னார்டு வினைப்பொருளிலிருந்து தயாரித்தல். கிர்க்னார்டு காரணியை சயனஜன் குளோரைடுடன் வினைப்படுத்தும் போது நமக்கு நைட்ரைல்கள் கிடைக்கிறது. உதாரணமாக மெத்தில் மெக்னீசியம் புரோமைடை சயனஜன் குளோரைடுடன் வினைப்படுத்தப்படுகிறது. மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு CH3MgBr என்பது மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு. இதனை சயனஜன் குளோரைடு ClCN வினைப்படுத்தப்படுகிறது. வினைப்படுத்தும் போது நமக்கு ஆல்கைல் சயனைடு CH3CN விளைபொருளாக கிடைக்கிறது மற்றும் MgBrCl விளைபொருளாக கிடைக்கிறது. CH3CN என்பது ஈத்தேன் நைட்ரைல். ஈத்தேன் நைட்ரைல். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது சயனைடுகளின் இயற்பியல் பண்புகள். 14 கார்பன் வரை கொண்டுள்ள சயனைடுகள் இனிப்பு மனமுடைய திரவங்களாகும். இதைவிட அதிக கார்பன் எண்ணிக்கை கொண்டவை
படிக திண்மங்களாக காணப்படுகிறது. சயனைடுகள் நீரில் ஓரளவு கரைகிறது, ஆனால் கரிம கரைப்பான்களில் நன்கு கரைகிறது. பொதுவாக சயனைடுகள் நச்சுத்தன்மை கொண்டவை. நீரார் பகுப்பு சயனைடுகளை காரம் அல்லது நீர்த்த கரிம அமிலங்களால் வெப்பப்படுத்தும் போது நீரார் பகுப்பு அடைந்து கார்பாக்சிலிக் அமிலத்தை தருகிறது. உதாரணமாக ஈத்தேன் நைட்ரைல் CH3 CN என்பது ஈத்தேன் நைட்ரைல். இதனை ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் கார நீரார் பகுப்புக்கு உட்படுத்தப்படுகிறது. பகுதியாக நீரார் பகுக்கும் போது நமக்கு அமைடு உருவாகிறது. CH3CONH2 அதாவது அசிட்டமைடு உருவாகிறது. மெத்தில் சயனைடை கார நீரார் பகுப்பிற்கு உட்படுத்தும் போது பகுதியாக கார நீரார் பகுப்பிற்கு உட்படுத்தும் போது நமக்கு அசிட்டமைடு விளைபொருளாக கிடைக்கிறது. அசிட்டமைடு முழுவதுமாக நீரார் பகுப்படைந்து அசிட்டிக் அமிலத்தை தருகிறது. CH3COOH என்பது அசிட்டிக் அமிலம், முழுவதும் நீரார் பகுப்படைந்து நமக்கு அசிட்டிக் அமிலத்தை தருகிறது. அசிட்டிக் அமிலம். CH3CONH2 என்பது அசிட்டமைடு. CH3CN என்பது மெத்தில் சயனைடு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சயனைடுகளின் ஒடுக்க வினை. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அல்லது நிக்கல் பார் ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்கும்போது ஆல்கைல் சயனைடுகள் ஓரினி அமீன்களாக ஒடுக்கமடைகின்றன. உதாரணமாக மெத்தில் சயனைடு CH3CN மெத்தில் சயனைடு எடுத்துக்கொண்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு LiAlH4 அல்லது நிக்கல் பார் ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்கும்போது ஓரினி அமீன்களாக ஒடுக்கமடைகிறது. இந்த மெத்தில் சயனைடானது எத்தில் அமீனாக CH3CH2NH2 எத்தில் அமீனாக ஒடுக்கமடைகிறது. எத்தில் அமீன். CH3CN என்பது ஈத்தேன் நைட்ரைல். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது லெவைன் மற்றும் ஹேசர் அசிட்டிலேற்ற வினை. ஆல்ஃபா ஹைட்ரஜனை கொண்டுள்ள நைட்ரைல்கள் எஸ்டர்களுடன் ஈதரிலுள்ள சோடாமைடு முன்னிலையில் குறுக்கு வினைக்கு உட்படுகிறது. இந்த வினையானது லெவைன் மற்றும் ஹேசர் அசிட்டிலேற்ற வினை என அழைக்கப்படுகிறது. ஆல்ஃபா ஹைட்ரஜனை கொண்டுள்ள ஒரு ஆல்கைல் நைட்ரைலுக்கான எடுத்துக்காட்டு CH3CN ஈத்தேன் நைட்ரைல். ஈத்தேன் நைட்ரைலானது எஸ்டருடன் வினைப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக C2H5COO C2H5 உடன் ஈதரில் உள்ள சோடாமைடு NaNH2 சோடாமைடுடன் வினைப்படுத்தப்படுகிறது. வினைப்படுத்தும் போது நமக்கு கீட்டோன் நைட்ரைல் விளைபொருளாக கிடைக்கிறது. இந்த வினையானது லெவைன் மற்றும் ஹேசர் அசிட்டிலேற்ற வினை என அழைக்கப்படுகிறது. அதாவது CH3CH2CO CH2CN இந்த வினையானது லெவைன் மற்றும் ஹேசர் அசிட்டிலேற்ற வினை என அழைக்கப்படுகிறது. இதன் பொது பெயர் என்பது கீட்டோன் நைட்ரைல். அடுத்தது தோற்பு வினை. ஆல்ஃபா ஹைட்ரஜனை கொண்டுள்ள 2 மூலக்கூறு ஆல்கைல் நைட்ரைல்கள் ஈதரிலுள்ள சோடியம் முன்னிலையில் குறுக்கமடைந்து நமக்கு இமினோ நைட்ரைல்களை தருகிறது. இந்த வினையானது தோற்பு வினை என அழைக்கப்படுகிறது. விளைபொருள் என்பது CH3CH2 C டபுள் பாண்ட் NH CHCN CH3. இதன் பெயர் என்பது இமினோ நைட்ரைல். இந்த வினையானது தோற்பு வினை என அழைக்கப்படுகிறது. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான வினை. தோற்பு வினை மற்றும் லெவைன் மற்றும் ஹேசர் அசிட்டிலேற்ற வினையை விளக்குகன்னு சொல்லி 3 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டினையும் நல்லா படிச்சுக்கோங்க. லெவைன் மற்றும் ஹேசர் அசிட்டிலேற்ற வினை. இரண்டாவது வினை என்பது தோற்பு வினை. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஆல்கைல் ஐசோசயனைடுகளுக்கு எடுத்துக்காட்டுகள், பெயரிடும் முறைகள், தயாரிக்கும் முறை மற்றும் பண்புகள்.
ஹைட்ரஜன் ஐசோசைனைடு என்பது HNC என்பது ஹைட்ரஜன் ஐசோசைனைடு ஆகும். இதில் உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஆல்கைல் தொகுதியை பதிலீடு செய்யும்போது நமக்கு ஆல்கைல் ஐசோசைனைடுகள் கிடைக்கிறது. அடுத்ததாக நம்ம சில ஆல்கைல் ஐசோசைனைடுகளுக்கு பொது பெயர் மற்றும் IUPAC முறையில் பெயரிட போகிறோம். ஆல்கைல் ஐசோசைனைடுகளின் IUPAC பெயர்கள் கார்பைலமின் என முடியும் வகையில் எழுதப்படுதல் வேண்டும். முதல் எடுத்துக்காட்டு CH3NC, இதன் பெயர் என்பது மெத்தில் ஐசோசைனைடு CH3NC. எனவே பொது பெயர் என்பது மெத்தில் ஐசோசைனைடு. அடுத்த எடுத்துக்காட்டு CH3CH2NC. CH3CH2 என்பது எத்தில் தொகுதி, எனவே எத்தில் ஐசோசைனைடு. எத்தில் ஐசோசயனைடு. அடுத்து CH3CH2CH2 என்பது புரோப்பைல் தொகுதி, எனவே புரோப்பைல் சயனைடு. புரோப்பைல் சயனைடு. அடுத்து C6H5NC ஃபினைல் ஐசோசயனைடு. ஃபினைல் ஐசோசயனைடு. புரோப்பைல் ஐசோசயனைடு. நம்ம அடுத்தது IUPAC முறையில் பெயரிட போகிறோம். CH3NC மெத்தில் கார்பைலமீன். CH3 என்பது மெத்தில் தொகுதி, எனவே மெத்தில் கார்பைலமீன். கார்பைலமீன். அடுத்தது CH3CH2 என்பது எத்தில் தொகுதி, எனவே IUPAC பெயர் என்பது எத்தில் கார்பைலமீன். அடுத்தது CH3CH2CH2 என்பது புரோப்பைல் தொகுதி, எனவே புரோப்பைல் கார்பைலமீன். புரோப்பைல் கார்பைலமீன். கார்பைலமீன். அடுத்தது C6H5 என்பது ஃபினைல் தொகுதி, எனவே ஃபினைல் கார்பைலமீன். ஃபினைல் கார்பைலமீன். நாம் அடுத்ததாக தயாரிக்கும் முறை. முதல் முறை என்பது கார்பைலமீன் வினை. தயாரிப்பு முறைகளின் முதல் வினை என்பது கார்பைலமீன் வினை. கார்பைலமீன் என்பது அலிஃபேட்டிக் பார் அரோமேட்டிக் ஓரினியம் மீன்களை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் குளோரோஃபார்முடன் வினைப்படுத்தும் போது கார்பைலமீன் உருவாகிறது, அதாவது ஐசோசைனைடுகள் உருவாகிறது. இந்த வினையானது கார்பைலமீன் வினை என அழைக்கப்படுகிறது. இதுவும் ஒரு முக்கியமான பெயர் வினை. கார்பைலமீன் வினையை விளக்குகன்னு சொல்லி 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. உதாரணமாக CH3NH2 மெத்திலமீன், இதனை குளோரோஃபார்ம் CHCl3 மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வினைப்படுத்தப்படுகிறது. வினைப்படுத்தும் போது நமக்கு மெத்தில் ஐசோசைனைடு கிடைக்கிறது. CH3NC விளைபொருளாக கிடைக்கிறது மற்றும் KCl மற்றும் H2O கிடைக்கிறது. இந்த வினையானது கார்பைலமீன் வினை என அழைக்கப்படுகிறது. மற்றொரு எடுத்துக்காட்டு C6H5NH2, இதன் பெயர் என்பது அனிலின், இதனை குளோரோஃபார்ம் CHCl3 மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வினைப்படுத்தப்படுகிறது. வினைப்படுத்தும் போது நமக்கு ஃபினைல் ஐசோசைனைடு விளைபொருளாக கிடைக்கிறது மற்றும் 3KCl + 3 நீர் மூலக்கூறு விளைபொருளாக கிடைக்கிறது. இந்த வினையானது கார்பைலமீன் வினை என அழைக்கப்படுகிறது. கார்பைலமீன் வினையை பயன்படுத்தி நாம் எளிதாக ஐசோசைனைடுகளை தயாரிக்க முடியும். அடுத்ததாக ஐசோசைனைடு தயாரிக்கும் இரண்டாவது முறை என்பது ஆல்கைல் ஹேலைடிலிருந்து தயாரித்த, உதாரணமாக எத்தில் புரோமைடு CH3 CH2Br. எத்தில் புரோமைடை சில்வர் சயனைடுடன் வினைப்படுத்தப்படுகிறது. எத்தனால் கலந்த சில்வர் சயனைடு. எத்தனால் கலந்த சில்வர் சயனைடுடன் வினைப்படுத்தும் போது நமக்கு எத்தில் ஐசோசைனைடு CH3 CH2CN எத்தில் ஐசோசைனைடு மற்றும் சில்வர் புரோமைடு விளைபொருளாக கிடைக்கிறது. ஆல்கைல் ஹேலைடிலிருந்து தயாரித்தால் எத்தில் புரோமைடு எத்தனால் கலந்த சில்வர் சயனைடுடன் வினைப்படுத்தும் போது நமக்கு எத்தில் ஐசோசைனைடு விளைபொருளாக கிடைக்கிறது. எத்தில் ஐசோசைனைடு. N ஆல்கைல் ஃபார்மைடிலிருந்து தயாரித்தால், உதாரணமாக N மெத்தில் ஃபார்மமைடை பிரிடின் உள்ள பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடுடன் வினைப்படுத்தும் போது நமக்கு மெத்தில் ஐசோசைனைடு விளைபொருளாக கிடைக்கிறது. மெத்தில் N ஃபார்மமைடு CH3 NH மெத்தில் ஃபார்மமைடு, இதனை பிரிடின் உள்ள பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு POCl3 பிரிடின் உள்ள பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடுடன் வினைப்படுத்தும் போது நமக்கு மெத்தில் ஐசோசைனைடு விளைபொருளாக கிடைக்கிறது.
ஐசோசயனைடுகளின் இயற்பியல் பண்புகள் இவைகள் நிறமற்றவை, விரும்பத்தகாத மனமுடைய ஆவியாகும் நீர்மங்களாகும். மேலும் சயனைடுகளை காட்டிலும் அதிக நச்சுத்தன்மையுடையவை, நீரில் குறைந்த அளவே கரைகிறது, ஆனால் கரிம கரைப்பான்களில் நன்கு கரைகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஆல்கைல் ஐசோசயனைடுகளின் வேதிப்பண்புகள். முதல் வினை நீரார் பகுப்பு வினை. காரங்களால் நீரார் பகுப்படைவதில்லை, எனினும் நீர்த்த கனிம அமிலங்களால் நீரார் பகுப்படைந்து ஓரினி அமீன்களை தருகிறது. உதாரணமாக மெத்தில் ஐசோசயனைடு CH3NC என்பது மெத்தில் ஐசோசயனைடு. இதனை கனிம அமிலங்களால் நீரார் பகுப்படைகிறது. நீரார் பகுப்படையும் போது நமக்கு ஓரினி அமீன்கள் கிடைக்கிறது. அமிலம் கனிம அமிலங்களால் நீரார் பகுப்படைகிறது. நீரார் பகுப்படைந்து நமக்கு மெத்தில் அமீனை தருகிறது. இந்த வினையானது நீரார் பகுத்தல் வினை. அடுத்த வினை என்பது இரண்டாவது வினை என்பது ஒடுக்க வினை. உதாரணமாக மெத்தில் ஐசோசயனைடு CH3NC. இதனை சோடியம் பார் ஆல்கஹால் அல்லது நிக்கல் பார் ஹைட்ரஜன் அல்லது பிறவிநிலை ஹைட்ரஜனால் ஒடுக்கும்போது நமக்கு ஈரினி அமீனான டைமெத்தில் அமீன் விளைபொருளாக கிடைக்கிறது. CH3NHCH3 டைமெத்தில் அமீன் விளைபொருளாக கிடைக்கிறது. இந்த வினையானது ஒடுக்கு வினையாகும். ஆல்கைல் ஐசோசயனைடுகளை ஆல்கஹால் கலந்த சோடியம் அல்லது நிக்கல் முன்னிலையில் ஹைட்ரஜனுடன் அல்லது பிறவிநிலை ஹைட்ரஜனுடன் வினைப்படுத்தும் போது நமக்கு ஆல்கைல் ஐசோசயனைடுகள் ஒடுக்கமடைந்து ஈரினி ஆல்கஹாலான டைமெத்தில் அமீனை தருகிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மாற்றியமாதல் வினை. பொதுவாக ஆல்கைல் ஐசோசயனைடுகளை 250 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு மேல் வெப்பப்படுத்தும் போது சயனைடுகளாக மாற்றமடைகிறது. உதாரணமாக CH3NC என்பது மெத்தில் ஐசோசயனைடு. இதனை 250 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு மேல் வெப்பப்படுத்தும் போது இது மெத்தில் சயனைடாக மாற்றமடைகிறது. இந்த வினையானது மாற்றியமாதல் வினை என அழைக்கப்படுகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது சேர்க்கை வினை. ஆல்கைல் ஐசோசயனைடுகள் ஆலஜன் சல்ஃபர் மற்றும் ஆக்சிஜனுடன் சேர்க்கை வினை புரிந்து சேர்க்கை சேர்மங்களை உருவாக்குகிறது. உதாரணமாக பொதுவான வாய்ப்பாடு RNC என்பது ஆல்கைல் ஐசோசயனைடுகளின் பொது வாய்ப்பாடு. இது ஆலஜனின் பொது வாய்ப்பாடு என்பது X2. ஆலஜனுடன் வினைப்படுத்தும் போது சேர்க்கை சேர்மங்களை உருவாக்குகிறது. RN+C X என்பது ஆலஜனை குறிக்கிறது. X என்பது குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின் போன்ற தனிமங்களை குறிக்கிறது. X என்பது பொதுவாக ஆலஜன் என குறிப்பிடப்படுகிறது. அடுத்த எடுத்துக்காட்டு RNC என்பது ஆல்கைல் ஐசோசயனைடுகளின் பொது வாய்ப்பாடு. இதனை சல்ஃபருடன் வினைப்படுத்தப்படுகிறது. வினைப்படுத்தும் போது இதேபோல் சேர்க்கை சேர்மங்களை உருவாக்குகிறது. RN+C+S. இதன் பெயர் என்பது ஆல்கைல் ஐசோதயோசயனைடு. ஆல்கைல் ஐசோதயோசயனைடு நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது சயனைடுகள் மற்றும் ஐசோசயனைடுகளின் பயன்கள். அமிலங்கள் அமைடுகள் எஸ்டர்கள் அமீன்கள் போன்ற கரிம சேர்மங்கள் தயாரிப்பில் ஆல்கைல் சயனைடுகள் இடைநிலை பொருளாக பயன்படுகிறது. ஜவுளி தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. ரப்பர் தயாரிப்பில் பயன்படுகிறது. வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் ஆல்கைல் சயனைடுகள் பயன்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.